இப்ப அந்த ஆபீஸ்க்கு புதுசா ஒரு ஆள் வந்திருக்காரு. எனக்கு அவளதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போதையில வளருதாரு. நான் இப்ப இந்த விஷயத்தையே நோட்டீஸ் பண்றேன். நம்ம ஆபீஸ்ல எதுக்காக ஒரு பார் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு முக்கியமான இஷ்டம் அந்த ஆபீஸ் ஆரம்பிக்கும் போது அவர் கூட ஒரு பார்ட்னர் இருந்தாரு. அவருக்கு தான் அந்த பாரை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா அவர் இப்ப இல்ல. இது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக். சோ இனிகாமி கிட்ட இதை பத்தி கேட்காத அப்படின்னு சொல்லி ஷிஞ்சி சொல்லவும் நம்ம ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்றான். அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ என்கிட்ட இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் போதையில வளரிட்டு இருக்கான். ஒரு வேலை அந்த பொண்ணுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்னமோ அப்படின்னு சொல்லி ஷிஞ்சி கேட்க சின்ன பசங்க உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கோவமா கிளம்புறான். ஹெஷிக்கி நம்ம அவரோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். உங்க அப்பா ஒரு ஹியூமன், உங்க அம்மா ஒரு கிமினோ, அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி அகிரா சொல்லவும் என்னது லவ்வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு இனிகாமி கிட்ட போயிட்டு ஹானியவா இருக்கிறவங்களோட அப்பா அம்மா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க அகிரா சொன்னா. லவ் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் எங்க அப்பா அம்மா பத்தி நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட முடியும். நான் போய் லவ் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆளுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் உன்னால லவ் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நீ அந்த கேஸ்ல ஒர்க் பண்ணணும்னு நினைச்சா தாராளமா ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி இனிகாமி சொல்றான். ஆனா லவ்வுக்கு எங்களை மாமா வேலை பார்க்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி ஷீகி டென்ஷன் ஆகி கத்தவும் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, இதுல ஒரு கெமனா சம்பந்தப்பட்டிருக்கு, அதனால தான் அவங்களை இன்வால்வ் பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த நாள் அந்த ஆள் வந்தப்போ இந்த 4 பசங்களும் அவங்க லவ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இனிகாமி சொல்றான். சின்ன பசங்க இவங்களுக்கு லவ் பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்கவும் கண்டிப்பா உங்க லவ் நாங்க சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நாளைக்கு உங்களுக்கு ஓகே தானா, என்னோட பேரு யோரனா அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போதே கீழே ஒரு எலி வரத பார்க்கவும் அவன் கொஞ்சம் போன மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். யாரும் என்ன தப்பா எடுத்துக்கிறாதீங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் கிஃப்டா கொடுக்கறதுக்காக தான் நான் இதை கலெக்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த எலியை பார்த்த உடனே அக்கிராக்கு காம்படிட்டிவ் அவன் பாத்ரூம் கோடி தான் இது கண்டிப்பா நெக்கா நம்ம ஒரு வேலையாதான் இருக்கும். என்ன மாதிரியான கெமானஸ் மனுஷன் ஒரு வித்க்கு மாறி மத்த ஹியூமன்ஸ் சர்வீஸ் பண்ண அப்படின்னு சொல்லி இனிகாமி சொல்றான். அந்த ஆள் எலியை கொடுத்தா லவ் கிடைக்கும் சொன்னாரு. நானும் 2 எலியை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கோன் காமெடி பண்றான். அரைவருப்பான அழுக்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்தா அவனுக்கு ஒத்துக்கூடாது. சோ நாளைக்குள்ள மிஷன்ல நீ போகமனா நீ ஆபீஸ்ல இருந்து ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லி அக்கிராவை பார்த்து இனிகாமி சொல்றான். அப்படி நான் நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அக்கிரா ஹாப்பி ஆகிறான். இப்ப அடுத்த நாள் மத்த 3 பேர் மட்டும் அந்த ஆள் கூட போயிருக்காங்க. எதிரில் இருக்கிற அந்த பார்ல தான் அவ ஒர்க் பண்றா. இப்படிதான் அவ இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ கோன் அந்த இடத்துக்கு போகுவோம். சின்ன பசங்கள எல்லாம் அதுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. பெரியவங்களால மட்டும்தான் அந்த பார்க்குள்ள போக முடியும். அவ வெளியே வர நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணலாம். அவ இந்த பில்டிங் குள்ள போறது நான் இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பூனை வந்து நிக்குது. இந்த பூனை தான் நம்ம டார்கெட், ஏன்னா இது ஒரு நெக்க நம்ம இதுதான் நம்ம தேடி வந்திருப்போம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷீகி சொல்றான். இப்ப அந்த பூனை ஒரு முட்டு சந்துக்குள்ள போகவும் இவங்க எல்லாருமே அதை பின்னாடி போறாங்க. எஸ்கியூஸ் மீ கொஞ்சம் நிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். ஒன்னொரு பேர் தான் நம்ம அப்படின்னு சொல்லி ஷீகி கேட்கவும் ஆமா அப்படின்னு அந்த பூனை சொல்லுது. இனிகாமியோட கெமனாயிஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வரா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், என்ன வேணா அப்படின்னு அந்த பூனை கேட்கவும் இது 1.5 வயசு தான், நீ ஒரு பூனையா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்கவும் இப்படி இருந்தா தானே உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அவ பொண்ணா மாதிரி காட்டுறா. அந்த பொண்ணு பக்கத்துல ஒரு 3 பூனை வந்து நிக்குது. அதுங்க ஃபேஸ பார்க்கும்போது அதுகளும் மனுஷன் மாதிரி தெரியுது. நீ எதுக்காக டிடெக்டிவ் கிட்ட எல்லாம் போற, இன்னும் கொஞ்ச நாள் பட்டு இருந்தா நீ இவங்கள மாதிரி பூனையா மாறி இருப்பிய அப்படின்னு சொல்லி அந்த பூனை சொல்லுது. அந்த பூனை கொஞ்சம் திமிரா பேசிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா மேல இருந்து கோன் அசால்ட்டா குதிச்சு அவ்வளவுதான் புடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த பூனை எதுக்கு நீ என்ன பண்ணணுமா பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அந்த ஆளோட கையில கொண்டு போய் கொடுக்கணும். மோ அப்படின்னா நீ ஒரு பூனை தானே அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வருத்தப்பட்டுட்டு இவ பூனையா திடீர்னு மாறிட்டான். சரி நீ ஒரு பூனையா இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, நான் உனக்காக தான் இந்த கிஃப்ட கொண்டு வந்திருக்கேன். என்னோட காதல் பரிசு நீ ஏத்துக்கிடுவியா? என்னோட லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யாருமே கிடையாது. என்னோட ஹியூமன் லைஃப் போர் அடிச்சது ஒரு இருட்டுக்குள்ள இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஒளி வந்த மாதிரி தெரிஞ்சது. நீ ஒரு பூனையா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றான். ஆமா நம்ம அவனை பூனைக்கிட்டே விட்டுட்டு வந்துட்டோமே கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும். மொத்தத்துல அவன் அதுக்கு தானே ஆசைப்பட்டு நம்ம நிறைவேற்றியாச்சு அப்படின்னு சொல்லி ஷீகி சொல்றான். நீங்க சொன்ன மாதிரியே நான் வேலையை முடிச்சிட்டேன், எனக்கு இப்ப இவனோட தலை வேணாம் அப்படின்னு சொல்லி கோன் வந்து நிக்கிறா. ஆமா நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்துவேன், எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஒரு பழத்தை எடுத்து அதை நம்ம ஹீரோவோட தலைமுறை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்கி இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. சரி நான் அங்க இருந்து கிளம்பிடுதா, கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு ஷீகி சொல்லவும் அவ்வளோ நல்லா பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி இனிகாமி சொல்றான். லவ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி இனிகாமி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும் அவங்களுக்காக நான் டிஷ்யூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இருட்டுல இருந்து என்னோட லைஃபை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது நீங்க தான். அவர் சொன்னதை பத்தி பார்க்கும்போது என்னோட லைஃப்க்கு நீங்க ஒளி கொண்டு வந்ததுனால உங்களுக்கு நான் ஏதாச்சும் கொடுக்கணும்னு தோணுச்சு. இந்த டிஷ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறமா அகிரா அண்ட் ஷீகி நீங்க 2 பேருமே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களோட கிஃப்ட் நான் அப்புறமா தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ நல்ல வேலை தான் பண்ண அப்படின்னு சொல்லி இனிகாமி நம்ம ஹீரோவை பாராட்டுறான். அவங்க 2 பேருமே இப்போ ஒன்னு சேர்ந்துட்டாங்க. உனையா மாறின எல்லாருமே ஒரு வாரத்துல திரும்பவும் மனுஷங்களா மாறிடுவாங்க. சோ எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி இனிகாமி சொல்றான். காபனி வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சா, அவன் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டானா எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி அகிரா ரொம்பவும் வருத்தப்படுறான். காபனிக்கு அப்ரெண்டிஸா இருக்கப்படா அப்படின்னு சொல்லி அகிரா சொல்றான். இதே நான் கொத்து அப்படின்னு சொல்லி இனிகாமி கேட்கவும் குளிச்சிட்டு இருக்கும்போது பாச்சாவை பார்த்து அகிரா பயந்துட்டு இருந்தா. காபனி தான் போய் ஹெல்ப் பண்ணா. காபனி ரொம்பவும் ஸ்ட்ராங் நல்லவா அப்படின்னு சொல்லி நேத்தில இருந்தே சொல்லிட்டு இருந்தா. அது இந்த இடத்துல கொண்டு வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி ஷீகி சொல்றான். இனிமே நான் காபனி கூடவே ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அகிரா சொல்றான். காபனிக்காக நான் ஆல்ரெடி ஒரு பால வச்சிருந்தேன், நீ வேணா அவன் கூட போயிட்டு வா. சிட்டிக்கு அடியில இருக்கிற அந்த ரிவர் சைடு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்கு காரணம் ஏதாச்சும் ஒரு கிமோனோவா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி இனிகாமி சொல்லவும் நான் வரல அப்படின்னு சொல்லி ஷீகி சொல்றான். அந்த இடம் கொஞ்சம் பயங்கரமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இனிகாமி சொல்லவும் அகிரா கொஞ்சம் பயப்படுறான். ஆனா நம்ம ஹீரோ நான் போறேன் அப்படின்னு சொல்லவும் அப்ப குளிச்சுட்டு வந்துருது, அதுக்கப்புறம் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அகிராவும் கிளம்புறான். அகிரா குளிக்க போன கேப்ல அப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட என்ன பிரச்சனை அப்படிங்கறதையும் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான். ரிவரை டைவர்ட் பண்ணி அந்த இடத்துல வேலை நடக்குது. ஆனா மனுஷங்களா நிறைய பேர் திடீர்னு காணாம போறாங்க. கண்டிப்பா இதுக்கு காரணம் ஒரு கெமோனோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரிவர் ஆளுக்காகிறது அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சு பாக்குறான். முக்காடு போட்டு ஒரு மனுஷன்
மனுஷன் வரான். நீங்க யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது என்னைய தெரியல, நான் தான் அக்கீரா. இது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நாத்தமா அடிக்காது, என்னோட ட்ரெஸ் ஆளுக்காதுன்னு போகுவான். அந்த ட்ரெஸ் வலிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்குள்ளேயே அவன் வலிக்கி விழுந்துருதான். இப்ப அந்த ட்ரெஸ் கழட்டிட்டு ஒரு ரெயின் கோட் மாதிரியான ஒரு ட்ரெஸ் அக்கீரா போட்டுட்டு வரான். திடீர்னு ஏதோ ஒன்று மேல வந்து விடுமா. அக்கீரா கத்தப்படா, கத்தாத, நம்ம இங்க வர்றது அந்த கெமினோக்கு தெரியக்கூடாது, இதை பார்த்து நீ பயப்படாத, இதை நான் பாத்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் மேல இருந்து தூக்கி போடுறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட தலையில அதே மாதிரி நிறைய நான் கடிச்சிட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவ்வளத்தையே தண்ணியில தூக்கி போட்டுதான். காபனி நீ உண்மையிலேயே வித்தியாசமானவ, அதுங்களை கொலை பண்ணாம அப்படியே தூக்கி தண்ணியில உயிரோட அப்படின்னு சொல்லி அக்கீரா கேட்கவும், எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல தான் நான் எதையுமே கொல்லுவேன், கொல்றதை தவிர வேற ஆப்ஷனே இல்லைனா யோசிக்காம நான் அதை கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோட பிரதர் தான் ஞாபகத்துக்கு வரான். இன்னைக்கு நான் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணதே என்னோட பிரதரை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். என்னோட கிளான் யூக்கியானா கிளான் என்னோட கிராமத்துல எப்போ பனி மட்டும்தான் இருக்கும், அங்க ஃபுல்லா பொண்ணுங்க மட்டும்தான் இருப்பாங்க. 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆம்பளைகளே பறப்பாங்க. என் பிரதரை நான் எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன், காப்பாத்துவேன்னு சொன்னா. நாங்க 2 பேருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வரலாம் தான் பிளான் போ. எப்படியோ நான் வெளியே வந்த மாதிரியே என் பிரதரும் நாட்டுக்கு வெளியே வந்திருப்பான் அப்படின்னு அக்கீரா சொல்லவும், யூக்கியானா கிளான்ல இருக்கிற எல்லாருமே ஸ்னோ கேமான அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அப்படின்னா உன்னால ஸ்னோவை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்கும். அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல, நான் அதை பண்ணி ரொம்ப நாள் வராச்சு, கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி ஐஸ் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனா இப்ப நான் இதை ஐசா மாத்திட்டா இதுக்கு கீழே இருக்கிற உயிரின எல்லாம் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அக்கீரா வேண்டா அப்படின்னு முடிவு பண்றான். ஜாக்கிரதாவும் பின்னாடி பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா ஒரு தவளை வந்துட்டு அக்கீராவை பிடிக்கி நம்ம ஹீரோ டக்குன்னு காப்பாத்துறான். அதை நம்மள சாப்பிட பாக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரக்கோன் மாதிரியான ஒன்னையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, இனுகாமிதான் உன்னை இங்க அனுப்பி வச்சாரா, நீ அவரோட பெட்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கும்போது அதோட கழுத்துல ஒரு பவுச் இருக்குது. அங்க இருக்கிறது ஃப்ராக் ஏமனோ அப்படின்னு நினைக்கிறேன். அது மனுஷங்களே சாப்பிடும், சோ கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அதை வெளியே வர வைக்கிறதுக்கு இந்த பாட்டில் இருக்கிற ரத்தத்தை யூஸ் பண்ணீங்கன்னா எல்லா கேமரா அப்போ வெளியே வரும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்கான். அப்படின்னா நம்ம இதை எந்த யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, ஆனா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அக்கீரா சொல்றா. அப்ப நான் வேணா கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வந்துருவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல எனக்கு பயம்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி அக்கீரா சொல்றான். ஆனா மனசுக்குள்ள அது கொள்ளுன்னு அருவருப்பா இருக்கும், எனக்கு பயமா இருக்கு, டோக்கியோக்கு நான் வந்ததே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். மிஸ்டர் இனுகாமி, நான் எங்க அண்ணனை தேடுற இந்த டைட்டில நான் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ எனக்கு உங்க ஆஃபீஸ்ல வேலை கொடுக்கீங்களா அப்படின்னு சொல்லி அக்கீரா கேட்டிருப்பான். எனக்கு எதை பார்த்து பயம் இல்லை, நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு ஆசைப்படுறேன், நானே இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி அக்கீரா சொல்றான். வாசல விட்டு நம்ம தூரம் தள்ளி தான் இருக்கோம், ஸோ இந்த இடத்துல ஊத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போம். அதை ஊத்துன உடனே அந்த இடத்துல நிறைய கெமினோஸ் வருது. அந்த ஃப்ராக் மான்ஸ்டர் கூட நம்ம ஹீரோ வேற லெவல்ல சண்டை போடுறா. அதே நேரத்துல இனுகாமியோட பெட்டும் சண்டை போடுது. ஆனா அக்கீரா மட்டும் பயந்து அப்படியே ஒரு மூலையில போய் உட்காந்துருதான். காபனி அது உன்னோட உடம்ப சாப்பிடுது அப்படின்னு அக்கீரா சொல்லப்போம். பரவாயில்ல, என்னோட பாடி ரீஜென்ரேட் ஆயிரும், உனக்கு இது ஆகலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா உனக்கு இப்படி நடந்திருக்காது இல்ல அப்படின்னு சொல்லி அக்கீரா அப்பதான் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். நீ ஸ்ட்ராங் ஆகணும்னு அவசியம் இல்ல, உனக்கு பதில் நானே ஸ்ட்ராங் ஆகுறேன், உன்னோட வரிகளை நான் ஏத்துக்கிட்டேன், நீ ஹாப்பியா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவன் பிரதர் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல நானும் ஸ்ட்ராங்கா மாதிரி நான் உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அக்கீரா டென்ஷன் ஆகவுமே அந்த இடத்துல இருக்கிற எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுது. நானா இதை பண்ண அப்படின்னு சொல்லி அக்கீராவே ஆச்சரியப்படுதான். பார்த்தா நம்ம ஹீரோவையே சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது எதுவும் ஆகல அப்படின்னு அக்கீரா சொல்றான். ஆக்சுவலி அந்த ரக்கோன் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இருப்பது இனுகாமி தான். ஒரு சின்ன தப்பு நடந்து போனதுனால இவங்க எல்லாருமே மனுஷங்களோட ரத்தத்தை குடிச்சு அதுக்கப்புறம் மனுஷங்களை வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என் முன்னோர்களோட பேர் கெடாம இருக்கிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணி என்னோட அந்த ரெக்வஸ்ட நிறைவேற்றினதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய தவளை சொல்லுது. பரவாயில்ல இருக்கட்டும், இதுதானே என்னோட வேலை அப்படின்னு சொல்லி இனுகாமி சொல்றான். ஷீகி கண்டிப்பா நம்ப மாட்டா, நம்ம ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு அக்கீரா போட்டோ எடுக்கலாம். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.